ஹலோ ஹலோ. சரி, கதை கேட்க ஆர் யூ ரெடி? சரி, இன்னைக்கோட தலைப்பு என்ன? பிரைமரி சாக்கோபெரிஸ். பிரைமரி சாக்கோபெரிஸ். சாக்கோபெரிஸ். இங்கே பாருங்க, இன்னைக்கோட தலைப்பு என்ன? யாரு உயிர் தெழுந்தா? ஏசப்பா உயிர் தெழுந்தாரு நம்புறவங்களா ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். சரி, ஓகே. ஏசப்பாவை ஓகேவா சிலுவையில் அரைஞ்சாங்களா? நம்மளோட பாவங்களுக்காக ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஓகேவா? அப்போது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? இறந்தாங்கன்னா அடக்கம் பண்ணுவாங்க. எங்கே அடக்கம் பண்ணுவாங்க? ஸ்ட்ராபெரிஸ். ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா எங்கே அடக்கம் பண்ணுவாங்க? கல்லறையில் அடக்கம் பண்ணுவாங்களா? ஸோ என்ன பண்ணுறாரு இவரை? ஜீசஸாக நினச்சிப்போம். ஓகேவா? இவர் இறந்துட்டார். இப்போ நம்ம இவரை என்ன பண்ண போகிறோன்னா அடக்கம் பண்ண போகிறோம். எங்கே? கல்லறையில். அந்த கல்லறை யாரோடதுன்னா யோசேப்புன்னு ஒருத்தரோட கல்லறை. யாரோடது? அது ஏசப்பாவோட கல்லறை கிடையாது. சரியா? வேறொருத்தவங்களோட கல்லறையில் தான் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணலாமா? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜீசஸை இவராக நினச்சிட்டு இந்த டிஷ்யூ வச்சு நான் ரேப் பண்ண போகிறேன், சுத்த போகிறேன். சரியா? சாக்கோபெரிஸ் பார்க்குறீங்களா? ஸோ சுத்தியாச்சா? இப்படி தான் ஏசப்பாவை என்ன பண்ணாங்கன்னா துணியில் சுற்றுனாங்க. என்ன பண்ணாங்க? சுற்றுனாங்களா? சுற்றி யோசேப்புன்னு ஒருத்தரோட கல்லறையில் ஜீசஸை வச்சுட்டாங்க. ஓகேவா? கல்லறை தெரியுதா? தெரியுதா கல்லறை? கல்லறைக்குள்ளே ஏசப்பா வச்சிடலாமா? ஓகே. சரி, ஓகே. கல்லறையில் ஏசப்பாவை வச்சாச்சு. ஏசப்பாவை வச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா ரோமர்கள். யார்? ரோமர்கள். சொல்லுங்க. அந்த காலத்தில் ரோமர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அந்த ரோமர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சீல், இப்போது ஒரு கடையெல்லாம் இருக்குல்ல, கடையில சீல் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீல் வைக்கிறதுனா என்னது? யாருமே அதை திறக்க முடியாது. ஓகேவா? சீல் வச்சுட்டா யாரும் திறக்க முடியாது. கரெக்டா? அதே போல் அந்த காலத்தில் யூஸ் பண்ண சீல் இது. ஏசப்பா கல்லறைக்கு இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க? சீல் வச்சுருக்காங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சீல்? யாரெல்லாம் பார்த்துருக்குது? பார்த்துருக்கீங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளும் உள்ளே ஏசப்பாவை வச்சு உள்ளே வச்சு சீல் பண்ண போகிறோம். ஓகேவா? சாக்கோபெரிஸ் இங்கே லிசன் பண்ணுங்கள். கவனமாக பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எதில் வச்சோம்? கல்லறையில் வச்சோமா? அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம்? சீல் பண்ணியாச்சா? கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி டேப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஏசப்பாவை துணியில் சுற்றியாச்சு, கல்லறைக்குள்ளே வச்சாச்சு, சீலும் போட்டாச்சு. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா 2 ரோமன் சோல்ஜர்ஸ், ரோமர்களோட சேவகர்களை 2 பேர்த்த என்ன பண்ணாங்கன்னா காவலுக்கு வச்சாங்க. ஓகேவா? கல்லறையிலேருந்து யார் ஏசப்பாவோட உடம்ப எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு வச்சாங்க. யாரை காவலுக்கு வச்சாங்க? ரோமரோட சேவகர்களை காவலுக்கு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதையும் சீல் பண்ண போகிறோம். ஓகேவா? பண்ணிடலாமா? இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டாக நான் சீல் பண்ணியிருக்கேன். பண்ணியாச்சா? ஏசப்பா உள்ளே வச்சாச்சா? துணியை சுற்றி இருக்கோம், அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம்? கல்லறைக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே சீல் வச்சு பத்தாததுக்கு ரோம சேவகர்களை வேற காவலுக்கு வச்சாச்சா? எல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கவருக்குள்ளே ஏசப்பாவை வச்சு மூடிட போகிறோம்.
ஓகே, இப்போது நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏசப்பா உயிர் தெழுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏசப்பாவை அதான் சொல்லியிருந்தார், 3 நாள் கழித்து நான் உயிரோடு வருவேன், நமக்காக திரும்பவும் ஏசப்பா என்ன பண்ணுவார், உயிரோடு வருவார். உயிரோடு வரவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா உயிரோடு வருவார்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இன்னொரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, எல்லாரும் நம்புறீங்க ஏசப்பா உள்ள கல்லறைக்குள்ளே என்ன ஆயிட்டாரு, காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போமா ஏசப்பா உயிரோட வந்துட்டாரான்னு பார்க்கலாமா? ஒரு கவுண்டவுன் போகலாமா? 3 நாளைக்கு அப்புறம் ஏசப்பா உயிரோடு எழுந்தாருன்னு சொல்கிறாங்க. நான் 1 2 3 நம்ம கவுண்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி? ஓகே, 1 2 3 கவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஆஹா, பார்த்தா 3 நாள் கழிச்சு பார்த்தா அந்த தூதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதே மாதிரி இந்த சீல் புரோக்கனாக இருக்குது, உடஞ்சி போயிடுச்சு. உள்ள ஏசப்பா இருக்காரான்னு பார்க்கலாமா? அடுத்து ஏசப்பா துணியில் சுற்றி வச்சோம்ல, ஓகே, இந்த சீலும் இருக்குது, ஆனால் அந்த சீலு உடஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக வெறும் டிஷ்யூ மட்டும்தான் இருக்கு. ஏசப்பாவை காணா. ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாரா இல்லையா? உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றவங்களா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை என்ன பண்ணோம், துணியில சுத்தணுமா? அடுத்து என்ன பண்ணோம், கல்லறைக்குள்ள வச்சோமா? அடுத்து என்ன பண்ணோம், சீல் பண்ணோமா? லாஸ்டா 2 சேவகர்களையும் காவலுக்கு வச்சோம். இது எல்லாத்தையும் மீறி ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, உயிரோட வந்துட்டாரு. ஏசப்பா உயிரோட இருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? அப்போ ஏசப்பா நமக்கு யாருக்காக உயிரோட வந்தார்? நமக்காக தானே உயிரோட வந்தார். அப்போ ஏசப்பாவை, உயிர் தெழுந்த ஏசப்பாவை என்ன பண்ணணும், கொண்டாடணும். இன்னைக்கோட தலைப்பு என்ன? சாக்கோபெரி சொல்லுங்க பாப்போம். சாக்கோபெரி சீனியர் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு என்ன தலைப்புன்னு? தூங்கிட்டாங்க. சாக்கோபெரி சீனியர்ஸ்லாம் தூங்கிட்டாங்க. சாக்கோபெரி சீனியர் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு என்ன தலைப்பு? எத்தனை நாள் கழிச்சு ஏசப்பா உயிரோட வந்தாரு? யாரோட கல்லறையில் ஏசப்பாவை அடக்கம் பண்ணாங்க? வெரி குட், பரவாயில்ல, நல்லா கதையை கவனிச்சிருக்கீங்க. ஏசப்பா உயிரோட இருக்காரு. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ஏசப்பா உங்கள் பக்கத்தில் தான் இருக்காரு, உங்களுக்கு அவைலபிளாக இருப்பார். ஓகேவா? போயிட்டு வர, பாய்.